இந்த ஒரு பயிற்சிகள் எல்லாம் அட்லீஸ்ட்டு 30 செகண்ட் நீங்கள் செய்கிறதுக்கு என்னென்ன காம்பினேஷனோ அதை நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அதை கரெக்டாக 30 செகண்ட் செஞ்சால் போதும். அப்படி இப்படி கூட ஆகாதுங்க. 30 செகண்ட் தான் உட்காந்து எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாக அந்த எனர்ஜி ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் டே எனர்ஜி வந்து அது தங்கும். அந்த அளவுக்கு அற்புதமான டெக்னாலஜியை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இங்கே கொடுக்குறோம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணுவோம் தாராளமாக இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். இத்தனை டெக்னிக்ஸுமே நம்ம இனிஷியேட் பண்ணுறோம். எவ்வளவோ கைடன்ஸ் வந்து தெரியும். ஆத்மா வணக்கங்க. மகாதர் பாபாஜி பற்றி தெரிஞ்சுக்கணும், லஹரி மாஷையை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸ்ரீ யுக்தேஸ்வர சுவாமி பற்றி தெரிஞ்சுக்கணும், சரி நம்மளுடைய குருமார்களுடைய பயிற்சி பயணங்கள்லாம் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ஆவல் இருக்கும், நிறைய பேர் அது தப்பு கிடையாது. இந்த கிரியாயோகம் என்பது ரொம்ப பெரிய ஒரு பாதைங்க. இது வந்து நிறைய பேருக்கு தேடுறீங்கனாலே, நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கனாலே அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆத்மாவுக்கு ஒரு பெரிய பெருந்தன்மை. அந்த ஆன்மா தேர்ந்தெடுத்ததுனால தான் மட்டும்தான், அந்த குருமார்கள் தேர்ந்தெடுத்ததுனால மட்டும்தான் நீங்கள் இந்த வீடியோவும் பார்க்குறீங்க. இது கிரியாயோகம் அப்படின்றது வந்து ஜஸ்ட்டு நார்மலாக வந்து எல்லோரும் ஏதோ தியானம் செய்கிறோம், மெடிடேஷன் செய்கிறோம், சும்மா ஜஸ்ட் உட்காந்து பண்ணுறது இல்லை. கிட்டத்தட்ட 50 கிரியாயோகா டெக்னிக்ஸ் இருக்குது. 50 கிரியாயோகா டெக்னிக்ஸ் என்கிட்ட மாடர்னில் இருக்குது. நான் டெய்லி பயிற்சி பண்ணுறதும் உண்டு. அதெல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கே ஒரு 4 மணி நேரம் ஆகிடும். ஓகேங்களா? அது மிட் நைட் டைமில் அந்த மாதிரி செய்யணும். இந்த கிரியாயோகம் என்பது ரொம்ப பெரிய ஒரு பியூட்டிஃபுல் பீஸ் ஆஃப் மைண்டுங்க நம்ம லைஃப்க்கு. நம்ம லைஃபுக்கு இந்த கிரியா இல்லை அப்படின்னா அந்த நாளே ஓடாது. இப்போது இந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்து கொடுத்த ஃபஸ்ட்டு எங்களுடைய அப்பா நாகின் மாஸ்டர். இந்த குருஜீஸோடைய லினியேஜில் வந்த ஒருத்தர் என்னுடைய அப்பா, குரு, என் சொந்த அப்பா தான். ஸோ அவர் இந்த 24 வருஷம் பயிற்சி பண்ணி இந்த வந்து ஒரு மோட்ச முக்தி அடைஞ்சவர் 2019. அவர் அடைஞ்ச சமாதியில் ரொம்ப கஷ்டம், ரொம்பவே வந்து அதெல்லாம் நம்ம வந்து பேச முடியாது. இந்த ஒரு ஆன்மீகத்தை பல பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி, இந்த ஆன்மீகத்துடைய பயணத்துக்குள்ளே பல பேர் இது உள்ள ட்ராவல் ஆகி எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து இங்கே பயிற்சி பண்ணுறாங்க, ஆண்கள் பெண்கள்னா. இது ஒரு சர்வசாதாரண விஷயம் இல்லை. இதில் வந்து கிரியாயோகம் இலவசமாக தான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்கணும். ஜாயினிங் ஃபீஸும் இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு இந்த மந்த்லி 18 வருஷம் வரைக்கும் 399 ரூபா ஃபீஸுன்றது எதுக்கு அப்படின்னா, அதை பயணம் பண்ணுறதுக்கு கைடன்ஸுக்கும் என்னுடைய டைமுக்கும் எல்லாத்துக்கும் தான் அந்த ஃபீஸு. வெறும் டெக்னிக்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஸோ இது வந்து கிளாரிட்டியாக நான் சொல்லிக்கிறேங்க. அப்புறம் ஏன் ஃபீஸ் வாங்கணும்னா, கிரியாயோகம் இலவசம் தான். கிரியாயோகத்தை இலவசமாக போன வாரம் கூட வந்து 2 பேர் வந்து கற்றுக்கிட்டாங்க. இது 2 வருஷம் 3 வருஷம் குரு எப்போ கிரியா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அப்போ தான் நீங்கள் அந்த கிரியா எடுத்துக்கணும். அது வரைக்கும் நீங்கள் பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஜ் ஆஃப் கிரியா இருக்குது, 3வது ஸ்டேஜ் ஆஃப் கிரியா இருக்குது, 4வது ஸ்டேஜ் ஆஃப் கிரியா இருக்குது, 5வது ஸ்டேஜ் ஆஃப் கிரியா இருக்குது. ஸோ மொத்தம் 5 ஸ்டேஜஸ் ஆஃப் கிரியா இருக்குது. நடுவில் இந்த ஒன் டைம் பேமெண்ட்ஸ்க்கு நிறைய விதமான ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் எடிஷன்ஸ்லாம் நம்ம வந்து விடுறோம். இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. த வே ஹவ் யூ ப்ராக்டிஸ் அதுதான் மேட்டர்ஸ். அந்த ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களால் வந்து அடுத்தடுத்த படிக்க உங்களால் போக முடியும். இந்த ப்ராக்டிஸ் இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, நம்ம வெறுமனே பேசிக்கிட்டு மட்டும் தான் உட்காருவோம் இந்த கிரியா பற்றி. மற்றபடி பயிற்சி ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாது. இந்த ப்ராக்டிக்கல் வரணும்னா நீங்கள் 100% உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கூட தேவையில்லை. 30 செகண்டு ஃபஸ்ட்டு நாள் 30 செகண்டு நீங்கள் ஆரம்பித்தாலே, அதே மாதிரி ஒரு வருஷம் பண்ணால் கூட, நான் 30 செகண்ட் உட்காருங்கப்பா அப்படின்னாலும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வீட்டில் வந்து நிறைய டைமே இல்லை. குழந்தைங்களை பார்க்குறது, ஹஸ்பண்டை பார்க்குறது, அவங்களுக்கு கூட பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு பெண்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு சொல்கிறேன், 30 செகண்டு கூட டைம் இல்லாமல் யாருமே இல்லை இந்த உலகத்தில். அந்த 30 செகண்டு உட்காந்து பயிற்சி பண்ணலாம். அந்த டைம் கூட இல்லாமலாம் யாருமே கிடையாது. ஸோ அது இருக்குது, அந்த டைம் உண்டு. அது ஒரு வருஷம் வரைக்கும் பண்ணால், நானே அடுத்த வருஷம் வந்து 30 செகண்ட் பண்ணுங்கம்மா அப்படின்னா கூட, இல்லைங்க எனக்கு நல்லா இருக்குங்க 5 நிமிஷம் பண்ணுறேங்கன்னு 5 நிமிஷம் உட்காருவீங்க. அடுத்த வருஷம் 10 நிமிஷம் உட்காருவீங்க. அடுத்த வருஷம் 20 நிமிஷம் உட்காருவீங்க. இது எங்கேருந்து வருது? தனக்குள்ளேருந்தே வருது. யாரோ சொல்லி ஒன்று வரக்கூடாது, தானாகவே வரணும். அது 30 செகண்டில் இருந்தால் போதும். அந்த 30 செகண்ட் மெடிடேஷன் தான் இங்கே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இந்த 30 செகண்ட் மெடிடேஷன் ரொம்ப பவர்ஃபுல். இந்த 30 செகண்ட்ஸ் தான். அந்த 30 செகண்ட்ஸில் நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே நம்ம இங்கே சொல்லிக் கொடுப்போம். ஸோ இங்கே நிறைய பேர் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஒரு சில பெண்மணிலாம் வந்து 3 மணி நேரம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதை பற்றி நான் பேசலை. அவங்களாம் அந்த ஒரு ஸ்டேட்டில் அவங்களுக்கு அது பிடிச்சி போச்சு, அவங்க செய்கிறாங்க நிம்மதியாக.
சில பேர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் டைம் கூட இல்லை அப்படின்ற கஷ்டம், பணம் ஒரு கஷ்டம் இல்லை, டைம் கூட இல்லைன்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஒரு பயிற்சிகள் எல்லாம் அட்லீஸ்ட்டு 30 செகண்ட் நீங்கள் செய்கிறதுக்கு என்னென்ன காம்பினேஷனோ அதை நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அதை கரெக்டாக 30 செகண்ட் செஞ்சால் போதும். அப்படி இப்படி கூட ஆகாதுங்க. 30 செகண்ட் தான். உட்காந்து எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருங்க. அந்த நாள் ஃபுல்லாக அந்த எனர்ஜி ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் டே எனர்ஜி வந்து அது தங்கும். அந்த அளவுக்கு அற்புதமான டெக்னாலஜியை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இங்கே கொடுக்குறோம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ தாராளமாக இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். இத்தனை டெக்னிக்ஸுமே நம்ம இனிஷியேட் பண்ணுறோம். எவ்வளவோ கைடன்ஸ் வந்து ஆக்டிவாக ஃபாலோ அப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். என்னதான் எனக்கு வேலைகள் எத்தனை இருந்தாலும் இதையும் பார்த்துக்கொண்டு இப்படி தான் நம்ம இது வந்து செய்கிறோம். மகாதர் பாபாஜி, யுக்தேஸ்வர் இந்த மாதிரி மாஸ்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி மாஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப கடினமாக அவங்களோட வாழ்க்கையை வந்து அதுக்கு வந்து அர்ப்பணிச்சிட்டாங்க. அதுக்கே வந்து அர்ப்பணம் பண்ணி அதிலேயே நிரந்தரமாக வாழ்ந்து இறைவனோடையே வந்து அவங்க சேர்ந்துட்டாங்க. அந்த இறைவனோட கலந்த ஒரு ஆத்மாக்கள் தான் இப்போ நம்ம பார்க்குற பரம சிவானந்த, யுக்தேஸ்வர் இவங்கெல்லாம். பாபாஜின்றவர் இங்கேயே நிரந்தரமாக இருந்துட்டார். அவர் வந்து நிறைய பேர் முருகரோட அவதாரம் அது இதுன்னுவாங்க, அதெல்லாம் கிடையாது. பாபாஜி என்றவர் முருகருக்கும் துணையாக இருந்தவர். ஆக்சுவலாக அப்படி வந்து அதை சொல்லணும் தவிர, முருகருக்கு அப்படியே வந்து அடுத்து இவர் வந்தார், அடுத்து அவர் வந்தார், அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையே இல்லை. மகாதர் பாபாஜி எப்பயுமே வந்து தனித்து ஒரு இண்டிவிஜுவல் தான். அந்த ஒரு இண்டிவிஜுவல் உடைய அவதாரமே வந்து ஒரு நார்மல் நாகராஜா பிறந்த ஒரு மனிதன் தான் அவர். ஒன்றும் சூப்பர் ஸ்டேஷியஸ் ஏலியன்ஸ்லாம் கிடையாது. நார்மல் ஹியூமன் தான். சூப்பர்மேன் கிடையாது. நார்மல் மனிதனாக இருந்து இந்த பயிற்சிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆண்டுகள் செஞ்சார். அதனால தான் அத்தனை ஆண்டுகள் செஞ்ச அந்த சித்தியை அவர் வந்து அடைஞ்சார். அந்த மாதிரி தான் நம்மளும் அவ்வளோ ஆண்டுகள் செய்ய வேண்டாம். 18 வருஷம் 24 வருஷம் செஞ்சால் போகிறோம். நம்ம வாழ்க்கை முழுக்க இருக்கிற ஆயுஷில் பாதி ஆயுஷை நம்ம வந்து இளமையிலேருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளால் நல்ல நிலைக்கு இதில் வந்து போக முடியும். அதுதான் இந்த ஆன்மீக பயிற்சிங்க. ஸோ இது வந்து அவ்வளோ சர்வசாதாரணமாக யுக்தேஸ்வரையாவும் செய்யலை, பாபாஜியும் செய்யலை, மெனக்கட்டு உட்காந்துருக்காங்க. அந்த மெனக்கட்டு உட்கார்றது முக்கியம். அப்படி இருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இடம். கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, காசு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இதில் வர்றதே ரொம்ப லக்கி, கிஃப்டட், அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே இடம். அந்த கிஃப்டடாக அந்த ஸ்லாட்டை நான் பிடிச்சே ஆகணுன்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேட்ச். அப்படி இருக்கிறவங்க தாராளமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ விட்டு விடப்படுறேன். நிறைய வீடியோஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி லைவ் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான கான்டென்ட் நம்ம போடுவோம். ஸோ யாரெல்லாம் பயிற்சி பண்ணணுமோ தாராளமாக உள்ள இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பயிற்சி ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. ஹரி ஓம்.